ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷமுத்து. நம்ம தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்கள்னு சொன்ன உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு. இந்த 3 இடங்களும் ஏன் டப்புன்னு மைண்டுக்கு வருது அப்படின்னா, இந்த சம்மர் டைமில் நம்ம அங்கே போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு, ஜில்னஸ் எல்லாம் நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இந்த முதல்ல சொல்கிற அந்த 3 இடங்கள் நமக்கு சுற்றுலா தலங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை தவிர்த்து ஏகப்பட்ட இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது. அது யாருக்கும் தெரியுமா என்ன அப்படின்னு தெரியல. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம திருநெல்வேலி விட்டு தாண்டி போகிறவங்க யாருக்குமே அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சப் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னு சொல்லலாம். நம்ம மணித்தார் ஃபால்ஸ் போயிருப்போம். அதுக்கு மேலே ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி, கோதையாறு, அப்பர் கோதையாறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர்கள் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இங்கே போனால் என்ன ஒரு கிளைமேட்டை ஜில்னஸை ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே கிடைக்கும். அந்த இடத்துக்கு எப்படி போகலாம், எந்த டைம் போகலாம், அங்கே இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல தங்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை, காக்காச்சி இந்த ஊர்களுக்கு எல்லாத்துக்குமே 2028க்கு அந்த வருஷத்துக்குள்ளே தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அதை தாண்டி 2028க்கு மேலே அந்த இடத்துக்கு போக முடியாது. அது காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் அதை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ வரைக்குமே பக்கத்து ஊரில் இருக்கவங்க அந்த மாஞ்சோலைக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 100-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி போய் ஊட்டி, கொடைக்கானல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கிளைமேட் எல்லாமே நம்ம மாஞ்சோலையிலே இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி போகணுன்ற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு முதல்ல அந்த மாஞ்சோலையில் என்ன விலங்குகள் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பொதுவாக நம்ம மாஞ்சோலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது, விலங்குகள், ஊர்வனங்கள், பாம்புகள், நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம ஃபாரஸ்ட்டில் சிங்கம் கிடையாது, சிறுத்தை உண்டு, புலி உண்டு, யானை, காட்டெருமை, அதுபோக மிலா, மான், இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது, கரடி. ஸோ அது ஊருக்குள்ளேயும் லாந்திட்டு இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிளாக் பேந்தர் இல்லைன்னா பேந்தர் பார்த்துருப்பீங்க மூவிஸில், அதில் பிளாக் சிட்டா வரும். அந்த கருஞ்சிறுத்தை நம்ம மாஞ்சோலை ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அங்கே போனால் அதையும் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் ஊட்டிலேயோ ஏற்காட்லேயோ இல்லை கொடைக்கானல்லே கிடையாது, நம்ம ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்ற தகவலை இப்போ நான் உங்களுக்கு வெப்சைட் மூலமாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ குதிரை வெட்டைக்கு போகிறதுக்கு ரூம்ஸ் எப்படி புக் பண்ணுறது, அதுக்கு என்ன வெப்சைட்டில் போகணும் அப்படின்ற தகவலை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு குதிரை வெட்டிலாம் போக வேண்டாம், மாஞ்சோலை, காக்காச்சி மட்டும் போனால் போதும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி நாங்கள் போக போகிறோம், மாஞ்சோலை, காக்காச்சி போக போகிறோன்னு இப்போ கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பர்மிஷன் லெட்டர் தருவாங்க. நீங்கள் எந்த காரில் போக போகிறீங்க அப்படின்றத புக் பண்ணிவிட்டு உங்கள் வண்டி நம்பர், எத்தனை பேர் போக போகிறீங்கன்றதை எழுதி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கே அதை நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும். என்னைக்கு போகிறோமோ அதுக்கு முந்தின நாள் அங்கே போய் பர்மிஷன் வாங்கி நம்ம மாஞ்சோலை, காக்காட்சிக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லை குதிரை வெட்டிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ரூம்ஸ் புக் பண்ணி தான் போக முடியும். அதை மாதிரி குதிரை வெட்டிக்கு போகிறதா இருந்தால் நம்ம சொந்த காரில் மட்டும்தான் போக முடியும். நம்ம பஸ்லேயோ அந்த மாதிரிலாம் போகிறது கம்ஃபர்ட்டாக இருக்காது. சுற்றி நிறைய இடங்களை பார்க்கணும்னா நம்ம சொந்த காரில் தான் போய் ஆகணும். அது மாதிரி மாஞ்சோலை, காக்காட்சிக்கு போகிறதுக்கு ஃபாரஸ்ட்லேயே ஒரு டிராவலர் வச்சுருக்காங்க. ஒரு நபருக்கு ரூ. 350 கேட்பாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்ம போயிட்டு வந்துடலாம். அவங்க கூட்டு போனாங்கன்னா மாஞ்சோலை, காக்காட்சிக்கு மட்டும்தான் கூட்டு போவாங்க. அதுக்கு மேலே குதிரை வெட்டியோ, ஊத்தோ, நாலுமுக்கோ கூட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம குதிரை வெட்டிக்கு போகணும், நம்ம சொந்த காரில் போய்க்கணும். அதுக்கு எந்த வெப்சைட் போகணும் அப்படின்னா, KMTR அப்படின்னு போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. KMTR களக்காடு முன்னதே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் திருநெல்வேலின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதில் போட்டிருக்காங்க பாருங்க. வெப்சைட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபார் குதிரை வெட்டி ரூம்ஸ் ஒன்லி SUV, XUV, அதாவது இந்த ரோடு கண்டிஷன் சரியில்லாத காரணத்தினால SUV, XUV வகையான கார்கள் மட்டும்தான் குதிரை வெட்டிக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் செடன் சீரிஸோ கேட்ச்பேக் கார்ஸோ எடுத்துகிட்டு வராதிங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் லொக்கேஷன் கேட்குது. இதில் அம்பாசமுத்திரம் கொடுத்துக்கோங்க. எந்த இடத்துலேருந்து வாரீங்கன்றதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக அது கேட்குறாங்க.
ஸோ நீங்கள் சென்னையிலேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஆல் லொக்கேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்னைக்கு செக்இன் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்பாங்க. நீங்கள் இப்போது ஏப்ரல் 26 செக்இன் பண்ணுறீங்க. செக் அவுட் பண்ணுறது மறுநாள், அதாவது காலையில் 10 மணி டு மறுநாள் காலையில் 10 மணி வரை டைம் கொடுப்பாங்க. 26 10 மணி டு 27ஆம் தேதி 10 மணி வரை டைம் கொடுப்பாங்க. ஸோ இது கூட ஃபில் பண்ண வேண்டாம். அப்படியே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரூம்ஸ் இருக்குது அப்படின்றத காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே லொக்கேஷன் முண்டந்துறைன்னு தான் இருக்கும். 2200, 2200, 1200 இந்த மாதிரி இருக்கும். என்னென்ன ரூம்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு அங்கே போய்க்கிடலாம். அது மாதிரி சாப்பாடு என்ன வேணுன்றதை நம்ம புக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ஃபுட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருவாங்க நமக்காக. பார்த்தீங்கன்னா 3100 ரூபா வரை அதிகபட்ச ப்ரைஸ், ரூமோட ப்ரைஸ் ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ எது வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் டைம் கொடுத்துருவாங்க. 26ஆம் தேதி டு 27ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து மறுநாள் காலைல 10 மணி வரை ஒன் நைட் ஸ்டே, ஒரு ரூம் தான். எத்தனை பேர் வராங்க அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. 2200 மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. இதில் போயிட்டு நீங்கள் புக்குன்னு கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மேலே உள்ளவங்க எடுப்பாங்க. தென் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன வேணுன்றதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெசார்ட் எப்படி புக் பண்ணுறது, எப்படி போகணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் 2028க்குள்ளே பக்கத்தில் இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கனாலும் சரி, ஒரு தடவையாவது நம்ம காக்காட்சி, மாஞ்சோலை இந்த மாதிரி பகுதியில் விசிட் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மாதிரி நம்ம மாஞ்சோலை, காக்காட்சி இந்த மாதிரி பகுதியில் எல்லாமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி மாறணும்னா உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக அதுக்கு தேவை. எதனால் மாறணும்னு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ மணிமுத்தாறு டேம் பார்க்குறோம். மணிமுத்தாறு டேம்ல பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பார்க் இருக்குது. அதையுமே இன்னும் சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாரும் சரி பண்ணலை. அது பராமரிக்கப்படாத ஒரு நிலையில் தான் இருக்குது. இதுவும் சரி பண்ணி அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிச்சுன்னா நம்ம திருநெல்வேலிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூவாக இருக்கும். நல்ல ஒரு வருவாயை ஈட்டு தரும். அதன் மூலமாக நம்ம ஒரு இன்னும் டெவலப் ஆகலாம். அதுக்கு முக்கிய காரணமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன பண்ணணும், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவில் ஆதரவு தெரிவித்தா அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சார், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நானும் 2022 மாஞ்சோவில் போயிருந்தேன். கோப்ரோ கேமரா எடுத்துகிட்டு விளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நான் காக்காட்சி, மாஞ்சோல் இந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆகி போச்சுன்னா, அதனால அந்த ஃபுட்டேஜ் அப்படியே டெலிட் ஆயிடுச்சு. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நானும் கூடிய சீக்கிரத்தில் போக போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.